ஓம் சக்தி நாகசக்தி. இப்போ ஒரு பதிவு எதற்காகனா, ஒரு நிமிடங்களுக்கு முன்பாக நான் கண்ட காட்சி, அதை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு. அதை நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாதவங்க இருக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நான் பார்த்து மெய் சிலிர்த்த விஷயத்தை ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அம்மாவோட உண்மையான அருள் நிறைந்த பக்தர்கள் நிறையா இருக்காங்க இந்த நாகபுரத்தில். தினமும் ஒரு அதிசயம் நடக்கும் இந்த நாகபுரத்தில். ஒரு வினாடிக்கு முன்பாக கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்றிருந்தேன். இப்போ தான் ஒரு பக்தர்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு போனாங்க. அவங்க போன பிறகு இங்கிட்டு வெளியில் வந்து பார்க்குறம்போது ரொம்ப தூரத்தில் இங்கே நின்று பார்க்குறம்போது கொஞ்சம் தள்ளி, நான் அந்த லாஸ்ட்டில் வடக்கு பக்கம் லாஸ்ட்டு, இது தெற்கு பக்கம் லாஸ்ட்டு. இந்த பக்கத்தில் இருந்து அம்மா வந்து இந்த பக்கத்தில் வந்தாங்க. நான் கொஞ்சம் தூரமாக நின்று என்னடா அவ்வளோ தண்டி ரோட்டு மேலே ஏதோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த செடி பக்கம் வந்துட்டாங்க. இது ஏன் இந்த பதிவுனா, எப்போயெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து மக்கள் பால் ஊற்றி அவங்களுக்கு பூஜைகள் பண்ணிட்டு போகிறாங்களோ, அதை அவங்க விரும்பி வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கரெக்டாக அவங்க போக அந்த நிகழ்வு அப்படியே நடக்குது. இப்போ அம்மா வந்து நம்மளை சுற்றியும் அவங்க வந்து இப்போ கூட இந்த புதருக்குள்ளே இருக்காங்க. ஆனால் நம்மளோட விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா வந்து இந்த இடத்துல அவங்க வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்துவாங்க. தூரமாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் சிசிடியில் பார்த்தோம்னா அம்மா வந்து இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் மாறி போனது கண்டிப்பாக தெரியும். இனிமேல் வந்து அம்மா வந்து பக்தர்கள் கொடுத்த கண்டிப்பாக பாலை அவங்க உண்மையாக சாப்பிடுவாங்க. ஓம் சக்தி நாகசக்தி, ஓம் சக்தி நாகசக்தி. ஜெய் வராயி, ஜெய் ஜெய் வராயி. அம்மா அருளால் எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும்.